அவ்வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுகாப்பு சொன்னவர் இந்த சின்ன இதயத்துக் கொள்வது உட்கார்ந்து இருக்கிறார். உள்ள உட்கார என்ன பிளான்? முதலாவது வானம் உயரப்பட்ட தெய்வம் 6 அடி 7 அடி சைஸுக்கு பூமியில் வந்தார். குழந்தையா வளர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த தெய்வம் மீண்டும் உள்ள வந்து உட்கார இன்னொரு மாஸ்டர் பிளான் பண்றாரு. என்ன பிளான்னா, இந்த பூமியில அவர் சாபனம், அவர் மறிப்பதற்கு பல தடைகள் வந்தது. பேதுரு சொல்லுவார், அப்படிலாம் பேசக்கூடாது, அவசரமா பேசக்கூடாது, சாக போறோம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பேதுரு சொல்லுவாரு. அப்ப இயேசு சொல்லுவாரு, அப்பாலே போ சாத்தானே, நான் வந்தது அதுக்குதான் வந்திருக்கேன். இந்த ஜனங்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், தியாகிகள் மூழ்கி இருக்கிறார்கள், அவமானத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், நிந்தைய மூழ்கி இருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனை துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பரிசேயை சதுசேயை கலந்து இவர்கள் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடிமையான ஜனங்களை மீட்டெடுக்க என்னை வழியாய் கொடுப்பது வழி இல்லை என்று தேவன் முடிவெடுத்தார். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது, ஏங்க ஒரு ஆளுக்கு உடனே மரணம் தண்டனை எப்படிங்க கொடுக்க முடியும்? யோசேப்பு ஜெயிலுக்கு போனாரு. எதுக்கு போனார் ஜெயிலுக்கு? என்ன கேஸ்? ஏவிஎஸ்ல போனாரு. ஏவிஎஸ்னா விபச்சார தடுப்பு பிரிவில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. விபச்சார தடுப்பு பிரிவில் அரெஸ்ட் பண்ணாங்க. கைது பண்ண புதுசுல சுமார் 6 வருஷங்களா, 2 வருஷம் கழிச்சு வெளியே வந்தாருன்னு வைங்க, ரொம்ப வருஷம் 6 வருஷம் கழிச்சுதான் அவரு யோசேப்பு வந்து நல்லவர் கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு அவருடைய மக்கள் மைண்ட் யார் என்னவா இருந்தது அவர் மேல? இந்த கேஸ்ல போயிருக்கான் பாரு, இந்த கேஸ்ல வேலை பார்த்த இடத்துல இப்படி தப்பு பண்ணிட்டான் பாரு, அப்படி எல்லாரும் அவமானமா பேசினாங்க. யோசிப்பு அதை பத்தி கவலையே பண்ணல. அவருக்கு நான் கட்டளை பிள்ளை தெரியும், நான் தப்பு பண்ணணும் தேவனுக்கு தெரியும், அமைதியா இருந்துட்டாரு. ஒரு நாள் தேவன் உயர்த்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணணும், குற்றமே இல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? எந்த தப்பும் இல்லாம எப்படி தலையெடுக்கணும், சிலுவையில் அறையப்பட முடியும்? அப்போ உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு பேச பிளான் பண்ணாரு. அவர் பிளான் கவனிங்க, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு பேச பிளான் பண்ணாரு. பிளான் பண்ணி கிரைம்ஸ் உருவாக்கிக்கிறார். அவரே எப்படி உருவாக்குறாரு பாருங்க. சர்ச்சுக்கு போறாரு. அங்க போனா வியாபாரிகள்லாம் சர்ச்சுக்குள்ள வச்சு பிசினஸ் பண்றாங்க, அடிச்சு உரட்டினாரு. அதுக்கப்புறம் சர்ச்சஸ் எல்லாம் சுத்தி காட்டுறாங்க. எப்படி பாருங்க சர்ச் எப்படி நல்லா இருக்குங்களான்னு கேட்பாரு. அப்போ இயேசு சொல்லுவாரு, இது இடியுங்கள் 3 நாள். அங்க இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எதை சொன்னார்? தேவாலயத்தை சொன்னார். நமக்கு இப்ப தெரியும் அது தன்னை சொன்னார்னு இப்ப தெரியும். ஆனா அப்ப உள்ளவர்களுக்கு என்ன தெரியும்? அப்போ ஒரு சர்ச்சை இடிக்கணும்னு சொல்றது தேச துரோகம், அது நாட்டில் பெரிய குற்றம் இல்லையா? கூட ஒரு சர்ச்சை இடிக்க போறாங்கன்னா ஜனங்களை கொந்தளிச்சிருவாங்க, நாட்டில் ஆட்சியை கவுந்துரும் சர்ச்சை இடிச்சாலே. ஒரு மசூதி இடிச்சதுக்கு எங்கேயோ போயிடுச்சு ஆட்சி, அவங்க எங்கேயோ போயிட்டு திரும்ப மீண்டும் வர்றாங்க அந்த கட்சிக்காரங்க. அதனால அந்த சர்ச்சை தொழுகை இடங்கள்லாம் அவர் லேசில் இடிக்க முடியாது. இயேசு சொல்றா, இடியுங்கள் 3 நாள் எழுப்புவோம் பாரு. அப்போ அவர் தனிக்குத்தானே கிரைம்ஸ் உருவாக்குகிறார். இப்படி நிறைய சொல்லிட்டே வருவார். சொல்லிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் அவர் கொண்டு வர நிறுத்துவாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு பிளான், அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் நடக்கும். சர்ச்சுக்கு போகணும், இப்ப பிரேயர் பண்ணணும், அரெஸ்ட் பண்ண போறோம். இயேசுக்கு தெரியும். ரைட், சீசன்ல கிளம்பலாமா பாரு, எங்க போறோம்? கட்சிமன தோட்டத்துக்கு பிரேயர் பண்ண போறோம், வாங்க பாரு. எல்லாம் கிளம்புவாங்க. இது எங்க கிளம்புறீங்க பாரு? திரும்பி இயேசு என்னப்பா சொல்றீங்க? கிளம்பலாம். இது வரைக்கும் நீங்க போகும்பொழுது பணப்பையோ ஜாமான் போய் கையில கொண்டு போனீங்கன்னா அப்படின்னு கேட்பாரு. லூக்கா 21:35 இருக்கு, வீட்டை போய் படிச்சு பாருங்க. கிளம்ப ஒண்ணும் இல்லையா, நான் இதுல கொண்டு போய் போற இடத்துல எல்லாமே கிடைக்குமே. சரி, இப்போ நான் சொல்றேன், இனிமே உங்களுக்கு தேவைப்படும் பணப்பை ஜாமான் பை உடையவன் அதை எடுத்துக்கொள்ள கடவன். சரி, எடுத்துக்கிட்டோம். இன்னொரு விஷயம் சொல்லுவார் அவரு, என்ன? ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கு வாடாம பாரு, ஆளுக்கு ஒரு
பட்டயத்தை எடுத்துட்டு வாம்பாரு. எங்க போறது பிரேயர் பண்றதுக்கு. படிங்கள் 36வது வசனம் படிங்கள், 20-30 படிங்கள். லூக்கா எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது 30 இல்ல பணப்பையும் ஜாமான் போய் அனுப்பது குறை ஏற்பட்டதா? 21ஆம் அதிகாரம் உடையவர்கள் பட்டயம் கத்தி இல்லாதவன் ஆளுக்கு டிரெஸ் வித்தாவது